ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல OnePlus 15 மொபைல் இந்தியன் ரீஜன்ல அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. அமேசான்ல அஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அனௌன்ஸ்மென்ட் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த போன் ஒரு 3 கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 73,000 ரூபாய். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் குளோபல் அஃபிஷியலா இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க 5 பேஸ் வேரியன்ட்டோட. அதோட பேஸ் வேரியன்ட் 49,000 ரூபாய். ஆனா இந்தியன் ரீஜன்ல 73,000 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் வித்தியாசத்துல இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. இருந்தாலும் இந்த போன் ஒரு 65,000 ரூபாய்க்கு எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ட்ரிக் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, இந்த TWS ஒரு 3,000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் பண்ணிக்கோங்க, இந்த கார்டு ஆஃபர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த போன் உங்களுக்கு 65,000 ரூபாய்க்கு எடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எத்தனை பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஒரு கேள்விக்குறி வருது. இருந்தாலும் இந்த போன் 73,000 ரூபாய்க்கு கொடுத்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து இந்த போன் எடுக்கிறோம்னா, போன சீரிஸ்க்கு இந்த சீரிஸ்க்கு என்னென்ன அப்கிரேடோட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில 165 டஃபர் ஸ்டேட்டோட டிஸ்பிளே இவங்க தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் போன சீரிஸ்க்கு இந்த சீரிஸ்க்கு டிசைன் டோட்டலி ரெஃப்ரெஷ்ட் அண்ட் அலுமினியம் ஃப்ரேம் பில்ட் பண்ணிருக்காங்க. பேக் சைட் கிளாஸ் பாடி பில்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு பவர்ஃபுல்லான SOC ஸ்னாப் டிராகனோட பவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பேட்டரி எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. அண்ட் 120x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த OnePlus 15 அபிஷியலா இன்னைக்கு இந்தியன் ரீஜன் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலை பத்தா பார்க்க போறோம். பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, இந்த மொபைல் ஒர்த் இல்லையா, இந்த பிரைசிங்க்கு இதை பத்தி டீட்டெயிலா பிரீஃபா இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் OnePlus 15 பாக்ஸ். ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல முன்னாடி OnePlus 15 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே ஒரு பிளாக் கலர் இன்செட், அதுக்கு யூசர் கேரண்ட் வாரண்டி புக் சாஃப்ட் கேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கலர் மொபைல் அண்ட் ஃபைனலா அந்த டைப் சி கேபிள் பாத்தீங்கன்னா எப்பயும் போல அந்த ரெட் கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 120 வாட் சார்ஜிங் அண்ட் சிம்மேஜர் டூல்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த OnePlus 15 இந்தியன் ரீஜன்ல அபிஷியலா அமேசான் லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ண செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தவரை 3 கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 12GB RAM 250GB இன்டர்னல் 73,000 ரூபாய்க்கு 73K கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 16GB RAM 512GB வேரியன்ட் 80K கோட் பண்ணிருக்காங்க. சோ அந்த 1TB வேரியன்ட் எல்லாம் கிடையாது. அந்த மிடில் வேரியன்ட்லயுமே அங்க 16GB 256GB வேரியன்ட்டுமே இங்க கொண்டு வரல இந்தியன் ரீஜனுக்கு. சோ இது மாதிரி ஒரு 3 கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட் இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பேக் சைடுல ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட். சோ போன சீரிஸ்க்கு 13 கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ரீஜன்ல டோட்டலி டிசைன் டோட்டலி சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் நம்ம அதை சொல்லிடுவோம். அடுத்து இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட். சோ அது பக்கத்திலே உங்களுக்கு ஒரு அல்ட்ரா வைட் சென்சார் செப்பரேட்டா கொண்டு வந்திருக்காங்க. அது பாட்டம்ல ஒரு ஃபிளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த ஏரியாக்கு எல்லாமே ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு பார்டர் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பல்ஜியா இருக்குன்னே சொல்லலாம். அதனாலேயே இந்த மொபைலோட திக்னஸ் ஒரு 8.2 mm கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த மொபைல் 7300 mAh பேட்டரி இருந்தாலும் இந்த மொபைலோட வெயிட் வெறும் 211 கிராம்குள்ள வந்தது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் பாட்டம்ல உங்களுக்கு OnePlus லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த வட்டம் ஹாசில் பிளேடோட டைப் பண்ணல. சோ சோனி சென்சாரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதனால பேக் சைட்ல ஹாசில் பிளேட் எங்கேயுமே எழுதலங்க. அண்ட் பேக் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் ஸ்டீல் கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு. நல்ல ஒரு மேட் பினிஷ் டச்சஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் பதியாத மாதிரி இங்க வட்டம் பேக் சைட் கோட்டிங்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது அலுமினியால் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க டிஸ்பிளேக்கு இது வந்து ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே. அண்ட் இந்த மொபைல் IP66 68 and 69K, அதாவது ஜெட் வாட்டர் ஸ்பீடை கூட தாங்குற அளவுக்கு இந்த மொபைல் வாட்டர் ரெப்பிட்டன்டா இருக்கும்னு சொல்லிட்டு இங்க கிளைம் பண்றாங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வருஷத்துக்குரிய ஃபிளாக்ஷிப் போன் OnePlus 15 டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த வட்டம் இந்த போனோட மெயினான ஹைலைட்டான விஷயமே டிஸ்பிளே தான். 160 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இந்த மொபைல் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 6.78 இன்ச்ல ஒரு ஃபுல் HD பிளஸ் ஒரு AMOLED டிஸ்பிளே 165 Hz வரைக்கும் இங்க டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் போகுது. 1800 nits ஒரு பிரைட்டான பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு AMOLED பேனல்னு சொல்லலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அண்ட் டச் சென்சிட்டிவ்லாம் தாறுமாறா இருக்குங்க. 120 Hz நம்மளால ஜீர்ணிக்க முடியாது. 144 Hz வரைக்கும் இன்னைக்கு நிறைய பிராண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை காட்டிலும் இன்னைக்கு ஹையரா கொண்டு போய் 165 Hz தாறுமாறா இருக்கு. கேமிங் எல்லாம் பிளே பண்ணும் போது வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து நம்ம எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அதோட மூவிங் எஃபெக்ட் எல்லாம்
சூப்பராகவே இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட இந்த வருஷம் இந்த ஒன் பிளஸ் 15 செக்மெண்ட் மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 211 கிராம் அண்ட் திக்னஸ் 8.2 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 16 அண்ட் சைனால கலர் 16 வரப்போகுது. பட் ஆனா இந்தியன் ரீஜன்ல ஆக்சிஜன் 16 வரும். LPDDR5X RAMும் UFS 4.1 சப்போர்ட் அண்ட் USB நாட்டும் 3.2 Gen 1 கொண்டு வந்திருக்காங்க. SSD லைனர் மோட்டர் இருக்கு அண்ட் 3 மைக்ரோஃபோன்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்கு, Bluetooth 6.0, Wi-Fi 7, LHDC 5.0 இந்த மொபைல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க ஃபார் ஆடியோ எஃபெக்ட்காக. இந்த சப்போர்ட் உள்ள ஹெட்போன்லாம் போட்டு கேட்டீங்கன்னா தாறுமாறா இருக்குங்க. சோ இதுல சைட் பட்டனை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது மூலமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளால ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து நிறைய ஷார்ட்கட் ஆப்ஸும் இந்த கீ மூலமா நம்மளால அசஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலா உங்களுக்கு IP68, 68 அண்ட் 69K ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. லார்ஜரான வேப்பர் கூலிங் சிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 7300 amps பேட்டரியும் 120 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ்குள்ளே சார்ஜர் கொடுக்குறாங்க. 50 watt வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இங்க சிலிக்கன் கார்பனேட் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ டூயல் ஸ்பிட் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு வித்தின் 40 minutes இருக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டேக்கு மேலேயும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். சோ இந்த வட்டம் ஹாசல் பிளேட் இல்லாம சோனி சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க. பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட். சோ IMX906 கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 24 mm ஃபோக்கல் லென்த் வித் 6P லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP அல்ட்ரா வைட் அண்ட் ஒரு 50 MP OIS சப்போர்ட், 3x ஆப்டிகல் ஜூமும். அடுத்த தேர்ட் சென்சார் பார்க்கும்போது 50 MP OIS சப்போர்ட்டோட பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ். இது ஒரு சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. 3.5x ஆப்டிகல் ஜூமும் 120x டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க ஒரு 3 சென்சாரோட. அண்ட் ஃப்ரண்ட்ல எப்பயும் போல 32 MP செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K 60 frames செகண்ட்ஸ்ல ES சப்போர்ட்டும் ஹையஸ்டா 8K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் 30 frames செகண்ட்ஸ்ல. அண்ட் எப்பயும் போல இந்த டியூயல் வீடியோ, டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ கேமரா செக்மெண்ட் இன்டோர் அண்ட் அவுட்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸுமே அல்டியா பிஹேவ் பண்ணுது. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா ஓப்போவோட பிளாக்ஷிப்பான செல்ஃப் டெவலப்மெண்ட் LUMO அந்த டெக்னாலஜி இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலேயே இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுதுங்க. ஸோ இங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால அவங்க இந்த கேமரா செக்மெண்ட்ல நல்லா பூந்துலான் இருக்காங்க. அதனாலே நைட் கண்டிஷன்ஸ்ல எடுக்கிற ஷார்ட்ஸோட டீடைலிங் எல்லாமே அருமையா வந்திருக்குன்னே சொல்லலாம். சோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட், அல்டியான வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ் அண்ட் அல்டியான வீடியோ ஃபுட்டேஜோட இந்த வட்டம் OnePlus 15 கேமரா செக்மெண்ட் நிஜமாவே சூப்பரா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்னாப் டிராகனோட பிளாக்ஷிப்பான SoC அமைஞ்சிருக்கு. ஸ்னாப் டிராகனோட 8 Elite Gen 5 ஒரு 3 ஆர்க்கிடெக்ட் கூட கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 4.6 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. ஜிபியூன்னு பார்க்கும்போது Adreno 840 அண்ட் நெட்வொர்க் கவரேஜ் அண்ட் இன்னும் கொஞ்சம் கேமிங்கை டெவலப்மெண்ட் பண்றதுக்காக செகண்டரி சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. G2 சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி 2 type ஆஃப் SoCயோட அமைஞ்சிருக்கு இந்த போன். ஸோ கேமிங் அல்டிமேட்டா இருக்கு. இந்த போன் ஹீட் ஆயிருக்கிறதுக்காக வேப்பர் கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேல இருக்கு. அண்ட் ஹாப்பி ஃபீட்பேக்காக பிராடரான வைப்ரேட்டர் மோட்டரும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ஒரு ரெஸ்பான்சிபிள் கேமிங் பிளே பண்ணும் போதுனா சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஹையர் எம்ஏஹெச் பேட்டரி சொல்லவே வேண்டாம். கேமிங்க்கு நல்ல பேட்டரி டியூரபிள் கொடுக்குது. அதை தவிர்த்து டே டு டே இந்த மல்டி டாஸ்கிங் ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே செம்ம கண்டென்ட்டா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த கலர் OSனே சொல்லிக்கலாம். செம்ம ஆட்டோமே செம்ம ஃப்ளூயன்டா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த SoC எந்த ஒரு குறையும் இல்லாம ஒரு பிளாக்ஷிப் போன் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோற ஊட்டியிருக்காங்க. இந்த போன் அப்படியே பிஹேவ் பண்றது வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம் இந்த OnePlus 15 SoC செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த OnePlus 15 ஒரு வழியா இந்தியன் ரேஞ்சர்ல இந்த வருஷத்துக்குரிய OnePlus-ஓட பிளாக்ஷிப் போன் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த OnePlus 15 3 colors 2 base variant 73,000 இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டுட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல் என்னென்ன அப்கிரேடோட கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துருவோம். இந்த மொபைலோட அப்கிரேட்னு பார்க்கும்போது பேட்டரி எம்ஏஹெச் கூட்டியிருக்காங்க. அதை தவிர்த்து 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்கிரீன் கொண்டு வந்திருக்காங்க. பவர்ஃபுல்லான SoC கொண்டு வந்திருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் பில்ட் இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இருக்கு. சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் நல்ல இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பிராடரான வேப்பர் கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 120x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிருக்கிற மேஜர் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வட்டமும் சோனி சென்சார், பிரைமரி சென்சாருக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அல்ட்ரா வைட் இருக்கு, டெலஃபோக்கஸ்ல இருக்கு. எப்பயும் போல இந்த 32 MP மாத்தவே இல்லை. சோ இருந்தாலும் இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்போட இந்த போன் இருக்கு.
ஓவரால் தட் இந்த போன் ஒரு 73,000 ரூபாய்க்கு என்னென்ன நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா பெரிய ஒரு கேள்விக்குறி உண்டாகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா பெரிய அளவுக்கு இங்க டிராபேக் மாதிரி எதுவுமே இல்லை. பிரைசிங் கொஞ்சம் ஹையரா இருக்க மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் ஸ்பெக்ஸ் வைஸ் பாத்துட்டீங்கன்னா எங்கேயுமே நம்ம குறை சொல்ற மாதிரி கிடையாது. அது மட்டும் கிடையாது, இவங்க இன்னமும் உங்களுக்கு அந்த கிரீன் லைட் இஷ்யூஸ் வைல் அப்டேட் பண்ணும் போது, ஓடிசி அப்டேட் பண்ணும் போது வந்துச்சுன்னா, செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பண்ணும் போது வந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க லைஃப் டைம் உங்களுக்கு ஸ்கிரீன் ஃப்ரீயா ரீப்ளேஸ் பண்ணி தரப்படும். இன்னைக்குமே அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க ஒன் பிளஸ். அதுதான் அவங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்டா இங்க இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு இந்த போனோட பிரைசிங் கொஞ்சம் கூடுதல் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த போன் நீங்க எடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய கார்டு ஆஃபர்ஸ் கொடுக்க போறாங்க. இன்னும் நிறைய சேல்ஸ் எல்லாம் இருக்க போகுது, நல்ல ஃபெஸ்டிவல் சேல்ஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ நீங்க அந்த டயத்துல இந்த போன் நீங்க சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டீலுக்கு உங்களால செம்மையா கோட் பண்ணி எடுக்க முடியும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.